ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 4 நண்பர்கள் மாலை நேரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அப்படின்னு அவங்க 4 நண்பர்கள் பேசிட்டேன். உடனே அவங்க 4 பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அந்த முனிவருக்கு எல்லாம் தெரியும், அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் அந்த முனிவர்கிட்ட போனாங்க. முனிவர்கிட்ட போனோன்னே, சாமி இந்த உலகத்தில் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்புறம் ஏன் எல்லாரும் எல்லாம் தெரியாது இல்லையா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. இருந்தாலும் அவங்க 4 பேர் அவரை விடலை. இல்லை சாமி, நீங்கள் எவ்வளோ பெரிய முனிவர், எவ்வளோ கவனம் ஏற்றி எவ்வளோ அறிவு படிக்கும், உங்களுக்கே எதுவும் தெரியாது அப்படின்றீங்களா அப்படின்னு. ஆப்பா தெரியுன்றதான் தெரியும், தெரியாதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. இருந்தாலும் அவங்க எங்களுக்கு அதை நம்ப முடியல. சரி உடனே வாங்க, உங்களை நான் ஒரு புஷ்ப விமானத்தில் கூப்பிட்டு போகிறேன், அதில் நான் காண்ற காட்சியை பற்றி கேள்வி கேட்பேன். நீங்கள் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லலைன்னா உங்களை அது கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்ட்டுருக்கு. சரி சாமின்னு அவங்க 4 பேரே இருக்குங்க. அப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு குட்டி புலி குட்டி போட்டுட்டு அது குட்டிங்களுக்கு இறத்தட அப்படியே அது அலைஞ்சிட்டு இருந்துது. அந்த நேரம் பார்த்து ஒரு மான் அதுவும் குட்டி போட்டு அதுவும் தண்ணி குடிக்க ஆற்று பக்கம் வந்தது. அந்த நேரம் அந்த புலியும் தண்ணி குடிக்க உடனே இந்த மானை அடித்து கொண்டுருச்சு. கொன்று அது அதுங்களுக்கு குட்டிங்க குடிச்சு. குட்டிங்களாம் அதை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மானோட குட்டிங்க ரொம்ப வருத்தம் இருந்தது. உடனே முனிவர் கேட்டார், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. உடனே ஒருத்தர் சொன்னார், இது ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த மானை அடித்ததுனால அதுங்க குட்டிங்களாம் ஆனதே ஆயிடுச்சுன்னு. உடனே அந்த ஆளுக்கு விமானம் கீழே தள்ளி விடுச்சு. அப்புறம் அடுத்தவரை பார்த்து கேட்டார், சரி பார்த்தா வாங்க கருத்துன்னு அப்படின்ட்டு. அவர் கருத்து சொல்லி, இந்த மாதிரி மானுங்க புளி சாப்பிட்றதுக்குன்னு படைச்சிருக்காங்க, அதனால் அதை அடித்ததில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு. உடனே அவரையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுச்சு. அப்புறம் 3வது ஆளுக்கிட்ட அவர் இவங்க 2 பேரோட பார்த்தா அவர் ரொம்ப உஷாராக பதில் சொல்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அவர் இது சரியும் கிடையாது தப்பும் கிடையாதுன்ட்டுருக்கு. உடனே அவரையும் பிடிச்சி டப்புன்னு கீழே தள்ளி விட்டுச்சு. அப்புறம் 4வது ஆள், ஏன்பா இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. உடனே அந்த ஆளை கீழே தள்ளலை. இதில் என்னப்பா தெரியுது, எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். எல்லாருக்குமே எல்லாம் தெரியவும் முடியாது, கற்றுக்கவும் முடியாது, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதில் திறமை இருக்கும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.